ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் செல்வமும் அதிர்ஷ்டமும் நமக்கு தேடி வர்றதுக்கான ஒரு ஸ்லோகம் என்ன சொல்லலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய அமாவாசை நாள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள்னே சொல்லலாம். செல்வ செழிப்பும் உயரும். ஆனால் இதை நிறைய பேர் தீபாவளியோடு சேர்ந்து வரக்கூடிய ஐப்பசி அமாவாசை நாளில் மட்டும்தான் இந்த லக்ஷ்மி தாயாரை பூஜை செஞ்சு வழிபாடு செய்கிறத கடைப்பிடிச்சிட்டு வராங்க. ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அமாவாசை தினத்திலையும் நாம் லக்ஷ்மி பூஜை செஞ்சோம் அப்படின்னா நாம் எதிர்பாராத அளவுக்கு செல்வ செழிப்போட வாழ முடியும். அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரின் அருளை நாம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல பெருமாளை வழிபாடு செய்யணும். அந்த வகையில் ஆடி அமாவாசை தினத்தன்னைக்கு பெருமாளை நினச்சி நம்ம சொல்ல வேண்டிய அந்த மந்திரத்தை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆடி மாதமே சிறப்பு மிகுந்த மாதம். அதுலேயும் ஆடி அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். இந்த ஆடி அமாவாசை வியாழக்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கிறதுனால இது குபேர அமாவாசைன்னு கூட சொல்லலாம். பொதுவாகவே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை நேரத்தில் குபேரரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அளவில்லா செல்வங்கள் கிடைக்கும். அதே போல் அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சாலும் செல்வ செழிப்புக்கு பஞ்சமே இருக்காதுங்க. இது இரண்டுமே ஒரு சேர வரக்கூடிய இந்த அற்புதமான நாளை நாம் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த மந்திரத்தை இன்னைக்கு ஜூலை 24 அதாவது இன்னைக்கு காலையில் அதிகாலையிலேருந்தே அமாவாசை திதியும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மந்திரத்தை காலையிலேருந்தே நாம் இன்னைக்கு இரவு 12 மணிக்குள்ள எப்போது வேணும்னாலும் சொல்லலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ராகு காலம், யமகண்ட நேரம் அப்படின்னு எதுவுமே பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த மந்திரத்தை சொல்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் குளிச்சு மட்டும் இருந்திருந்தா போதும். அசைவம் சாப்பிட்ருக்க கூடாது. பெண்கள் தீட்டு சமயத்தில் இருக்கும் பட்சத்துலையோ இல்லைன்னா பிறப்பு இறப்பு தீட்டில் இருந்தாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லிக்கலாம். எந்தவித தடையுமே இல்லை. இந்த மந்திரத்தை வீட்டிலையோ இல்லை கோவில்லையோ தான் உட்காந்து சொல்லணும் அப்படின்ற நிபந்தனையும் இல்லை. எந்த இடத்துல இருந்துட்டு வேணும்னாலும் நீங்கள் இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம். இது முழுக்க முழுக்க பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் போற்றக்கூடிய ஒரு மந்திரமாக தான் இருக்குது. இவர்கள் இருவரையும் முழு மனதோடு நினச்சிட்டு மகாலட்சுமிக்குரிய ஆற்றல் மிகுந்த அமாவாசை தினத்தில் குபேரருக்குரிய வியாழக்கிழமைகளில் நாம் சொல்லும் போது இந்த மந்திரத்துக்கு அதிகப்படியான சக்திகள் கிடைக்கும். அதனால அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரத்தை சொல்லும்போது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் சொல்லுங்க. இது வேணும், அது வேணும், அவ்வளோ வேணும், இவ்வளோ வேணும் அப்படின்னு எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்கவும் வேண்டாம். முழுக்க முழுக்க பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மட்டுமே நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறது கூடுதல் சிறப்பு. சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் துளசி செடியை வச்சிருக்கும் பட்சத்தில் அந்த துளசி செடிக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். எப்பவும் போல் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு அங்கே உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு பல மடங்கு சக்திகள் கிடைக்கும். இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு 15 நிமிடமாவது நம்ம சொல்லணும். இதுக்கு எண்ணிக்கை நீங்கள் கணக்கே கிடையாது. இத்தனை எண்ணிக்கையில் தான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது. அதுக்காக நீங்கள் அவசரமாக சொல்லணும்னு தேவையில்லை. நீங்கள் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ஒரு 15 நிமிடமாவது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொன்னாலே போதுமானது. இந்த மந்திரத்தை நான் இப்போது இதுலேயும் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப எளிமையான மந்திரம்தான். அது என்னன்னு பார்க்கலாமா? லலிதம் ஸ்ரீதரம், லலிதம் பாஸ்கரம்,
லலிதம் சுதர்சனம். இவ்வளவே தாங்க, வெறும் 3 வரிகள் தான். இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா செல்வ செழிப்பிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியையும் பெருமாளையும் தாயாரை ஆடி அமாவாசை தினம் அன்னைக்கு மனதார நினச்சி இந்த மந்திரத்தை சொல்கிறவங்களுக்கு அவங்களோட அருளால் செல்வமும் அதிர்ஷ்டமும் பெருகிக்கிட்டே போகும். நிச்சயமாக உங்களுக்கு இந்த மந்திரம் அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு எளிமையாக தெரியலாம், ஆனால் இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இதை கண்டிப்பாக சொல்லுங்கள், தவற விடாதீங்க. நிச்சயமாக இதை பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணும்னாலும் டைம் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.